கனமழை மற்றும் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் நீர்த்தேக்க பகுதிகளான லிங்காபுரம், காந்தவாயல் மற்றும் மொக்கைமேடு பகுதிகளில் சுமார் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட லிங்காபுரம், காந்தவயல் மற்றும் மொக்கைமேடு ஆகிய கிராம பகுதிகளில் பவானிசாகர் அணையின நீர்த்தேக்க பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய மழை மற்றும் காரணமா மேலும் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா பவானிசாகர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருது. இதனால அணையின் நீர்த்தேக்க கொள்ளளவு பகுதியில் 110 அடியிலிருந்து தற்பொழுது 97 அடிக்கு மேல நீர் இருக்கு. இதனால அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இருக்கக்கூடிய லிங்காபுரம், காந்தவயல் மற்றும் மொக்கைமேடு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால அந்த பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர்ல பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் நீர்ல மூழ்கி இருக்கிறது. மேலும் தொடர்ந்து தண்ணீர்ல இருந்த வாழைகள் அனைத்துமே ஈரப்பதம் அதிகரித்து அழுகி வருவதால விவசாயிகள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.